Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவைக்கு எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் கைதான 4 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 பேரை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாவைக்கு எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தாவேகா எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் விவகாரத்தில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். தாவேகா எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தொடர்பாக தாவேகா மூத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கார்த்திக், ரமேஷ், செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், கிருஷ்ணா, நாமக்கல்லைச் சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகிய 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களில் சில தினங்களுக்கு முன்புதான் திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய 5 பேரை 2 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் தான் நாமக்கலை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரத்தில் மேலும் 4 பேரை சந்தேகத்தின் பேரில் 4 பேரை பிடித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வாக தான் இதில் ஏதேனும் தொடர்புடையவர்கள் என்பது உறுதியானால் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கும் பணியில் போலீசார் ஈடுபடுவார்கள். இந்த சூழ்நிலை சந்தேகத்தின் பேரில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.